ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் நீதானே என் சந்நிதி, அத்தியாயம் 16. முதல்ல நீ அந்த பொண்ணோட ஆத்தாக்காரியை முதல்ல அங்கே இருந்து நம்ம இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்துடு. அவளுக்கு வேண்டியதை செய். அவள் மூலமாக தான் நம்ம போலீஸில் புகார் கொடுக்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்க என்று இன்னும் சில விஷயங்களை கூறி வைத்தவர் பிஏவிற்கு ஃபோன் பண்ணி, நீ தலையிடாமல் வேறு ஆட்களை வச்சு காரியத்தை கச்சிதமாக முடிச்சிருக்கு, சரியா? எவ்வளவு பணம் வேணும்னாலும் செலவு பண்ணு. இனி அவன் அரசியலில் இருக்கக்கூடாது, தேர்தலில் போட்டியிடக்கூடாது. இந்த விஷயத்தை நமக்கு வேண்டிய பத்திரிகையாளர்கள் மூலம் ஊதி ஊதி பெருசாக்கு. இனி அந்த ஆள் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடாது. அவனுக்கு கெட்ட காலம் பிடிச்சு போய் மைனர் பொண்ணு கூட ஜல்ஜா பண்ணியிருக்கிறான் என்று ஃபோனை வைத்தார். பிஏவிடம் இருந்து ஃபோன் பறந்தது பத்திரிகையாளர்களுக்கு. அந்த இரவு நேரத்திலும் அங்கே பறந்து சென்றார்கள் அவர்கள். மீடியாக்களும் டிவி சேனல்களின் நிருபர்களும் சென்றார்கள். பெருமாள் திரும்ப மேனகாவின் அம்மா இருந்த அறைக்கு சென்றவன், உன்னை பற்றி என் நண்பன்கிட்ட சொன்னேன். அவன் இங்கே பக்கத்தில் தான் ஒரு வீட்டில் இருக்கான். அவன் தனியாகத்தான் இருக்கான். ஃப்ரீயா வரியா? அவனுக்கு உன் கூட இருக்கணும்னு ஆசையாம். இங்கே என்ன பண்ண போகிற? பகல்லையும் தூங்கிட்ட. நீ ராத்திரியில் தொழில் பண்ணுறவ, உனக்கு தூக்கமும் வராது. இந்த மாதிரி ஸ்டார் ஹோட்டலில் தங்குறவர்கள் ராத்திரி எல்லாம் ஆட்டம் போட்டுட்டு காலையில் லேட்டாக தான் எந்திரிப்பாங்க. நீ காலையில் இங்கே வந்துடலாம். நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன் என்னோட காரில் என்றான். பணம் அதிகமாக தாரேன். அவனும் தருவான் என்றான். ஆசைப்பட்ட அவளும், இவன் சொல்கிறது உண்மைதான். ராத்திரியில் எனக்கு தூக்கமும் வராது. பகலில் தான் தூங்குவேன். இங்கே கொட்டு கொட்டுன்னு முழிச்சு கிடக்கிறதுக்கு வெளியே போயிட்டு வந்தால் காசுக்கு காசுமாச்சு, பொழுதும் போகும். மகள் எந்த அறையில் இருக்கா என்று கூட தெரியாமல் இங்கே இருந்து என்ன பண்ணுறது என்று அவளும் சரி என்று அவனுடன் சென்றாள். ரூமை பூட்டி சாவியை கொடுத்துட்டு சென்றாள். காரில் ஏறியதும் கார் பறந்தது. என்னது இவ்வளவு தூரம் போற என்றாள். சென்னையில் இதெல்லாம் ஒரு தூரமா? வர வர சென்னையில் நைட்டில் கூட டிராஃபிக் ஜாம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பின்னே சினிமா உலகமும் டிவி சேனல் உலகமும் எல்லாம் இப்போது இரவில் தானே வேலை செய்கிறாங்க. ஷூட்டிங், ரியாலிட்டி ஷோ எல்லாம் இரவில் தான் நடக்குது. அது போக இல்லீகலாக செய்யக்கூடிய விஷயங்களும் இரவில் தான் நடக்குது. அப்புறம் இப்படி நடு இரவில் டிராஃபிக் வரத்தான் செய்யும். கிட்டத்தட்ட 1 மணி நேர பயணத்துக்கு பிறகு அந்த பங்களாவிற்கு வந்து சேர்ந்தார்கள். நிலா வெளியில் அந்த பங்களா மின்னியது. பணக்காரனுங்க தான். அப்படியே ராசா மாதிரி எல்லா சௌகரியங்களையும் அனுபவிக்கிறானுங்க என்றவள் காரை விட்டு இறங்கினாள். அந்த நேரம் ஃபோன் வர எடுத்து பேசியவன், எல்லாத்தையும் முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு, இங்கே நான் பார்த்துக்கிறேன் என்றான். என்னாச்சு என்று அவள் கேட்க, என் நண்பனுக்கு அவன் வீட்டில் ஏதோ அவசரமா, இப்போ தான் கிளம்பி போனானாம். நம்மளை தங்கிட்டு போக சொல்கிறான். வா, இவ்வளவு தூரம் வந்துட்டு இனி திரும்பி போக வேண்டாம். இங்கே தங்கிட்டு காலையில் போவோம் என்றான். 2 வருமானம் வரும்னு தான் நான் இம்புட்டு தூரம் வந்தேன். இப்போ இப்படி ஆகி போச்சே என்றாள். அதுக்கு என்ன நல்லா கவனி, நான் பணம் தர்றேன் என்றவன் கேட்டின் அருகே போக காவலாளி கேட்டை திறந்துவிட உள்ளே போனான். வீட்டை திறந்து கொண்டு போக வீடு சொர்க்கலோகம் போல் இருந்தது. இது ஒரு கட்சிக்காரனின் கெஸ்ட் ஹவுஸ். அந்த பிஏ மூலம்தான் இவனுக்கு கிடைத்தது. இவனுக்கு எந்த நண்பனும் இப்போ இல்லை. எல்லாம் இவளை அங்கே அந்த ஹோட்டலில் இருந்து வெளியே கொண்டு வரத்தான் பொய் சொல்லி கூட்டி வந்தான். அவளுக்குத்தான் எதுவும் தெரியாது. உடம்பை விற்று பிழைக்கும் பெண் என்றாலும் மனதை மறைக்க தெரியாமல் அவனிடம் வாய்விட்டதன் பலனாக அவளுக்கே தெரியாமல் அவளை இங்கே கூட்டி வந்தவன் சும்மா இருப்பானா? அவன் வேலையை தொடங்கி விட்டான். இங்கே அந்த
அர்த்தராத்திரியில் அந்த ஸ்டார் ஹோட்டலின் முன் பத்திரிகைக்காரர்களும் டிவி சேனல் நிருபர்களும் படையெடுத்து நிற்க போலீஸாரும் வந்து விட்டார்கள். சார், எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. நாங்கள் பேரை சொல்ல மாட்டோம். அந்த அமைச்சர் ஒரு ஹனிமூன் ஷூட்டில் தங்கி இருக்கிறதா தகவல் வந்திருக்கு என்றார்கள். எங்கள் அமைச்சராக இருந்தாலும் அது அவருடைய தனிப்பட்ட அந்தரங்கம். அதில் எப்படி போலீஸும் பத்திரிகையும் தலையிட முடியும் என்று போலீஸ் பத்திரிகையாளரிடம் கேட்க, அங்கே தான் வில்லங்கமாக ஏதோ இருக்குது. இந்த ஹோட்டல் ஆட்கள் அவரை அப்புறப்படுத்த போகிறாங்க. அவங்க அப்புறப்படுத்தும் முன் நாம் போய் அந்த அறையின் முன் நின்று கதவை தட்டினால் எங்களுக்கு வந்த தகவல் உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சிரும்ல என்றார்கள் பத்திரிகையாளர்கள். நீங்கள் சொல்கிறது ஒரு அமைச்சரை பற்றி, சாதாரண ஆளை பற்றி இல்லை. உங்களுக்கு வந்த தகவல் பொய்யா இருந்தால் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, உண்மையை அறிய வந்தோம் அப்படின்னு போயிடுவீங்க. ஆனால் நாங்கள் போலீஸ்காரர்கள் அப்படி போக முடியாது. உண்மை என்னன்னு தெரியாமல் எப்படி ஒரு அமைச்சர் தங்கியிருக்கிற அறையை அர்த்தராத்திரியில் போய் சோதனை செய்யலாம் என்று எங்களுடைய உயர் அதிகாரி கேள்வி கேட்பார். நாங்கள் பதில் சொல்லணும் என்றார்கள் போலீஸார். அப்போ போலீஸ் அமைச்சருக்கு பயப்படுது. நியாயம் தர்மம் உங்களுக்கு பெருசாக தெரியலை என்று பத்திரிகையாளர்கள் வாதிட, ஹோட்டல் மேனேஜர், சார், இங்கே ஈவினிங் நடந்த பார்ட்டிக்கு அமைச்சர் வந்தார், அப்புறம் போயிட்டார். இப்போ இங்கே அமைச்சர் இல்லை என்றார்கள். என்னது, அமைச்சர் பொன்வண்ணன் இல்லையா? என்ன காது குத்துறீங்களா? எங்களை உள்ளே விடுங்க, நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு போயிடுறோம் என்று அவர்கள் பிடிவாதம் பிடிக்க, ஒரு வழியாக வேறு வழியின்றி அவர்கள் சொன்ன ஹனிமூன் ஷூட்டிற்கு நிருபர்களும் போலீஸாரும் சென்றார்கள். சார், அந்த ரூமை மட்டும்தான் சார் பார்க்கணும். மற்றதெல்லாம் ஹனிமூன் கப்புள்ஸ் இருக்காங்க. சும்மா இருக்கிறத வேணுமுன்னா செக் பண்ணிக்கோங்க. ஷூட்டில் இருக்கிறவங்க டீட்டெயில் எல்லாம் இதில் இருக்குது. அதை வேணுமுன்னா தர்றோம், செக் பண்ணிக்கோங்க என்றார்கள். சரி என்று இவர்கள் திமுத்திமுவென ஹோட்டலுக்குள் புகுந்து செல்ல போலீஸாரும் சென்றார்கள். அவர்களுக்கும் அனாமதேய கால் வந்தது. ஆனால் அமைச்சர் என்றதும் அவர்கள் தயங்கினார்கள். ஆனாலும் வேறு வழியில்லை. வந்து அந்த அழகான ஹனிமூன் ஷூட்டின் முன் வந்து கும்பலாக நின்றபடி கதவை தட்டினார்கள். பல முறை பல பேர் தட்டினார்கள். இந்த ரூமில் யார் இருக்கா என்று போலீஸார் கேட்க, இந்த ரூமை புக் பண்ணினது அமைச்சர் பொன்வண்ணனின் மச்சான் பொன்வேல் சார் என்றார் மேனேஜர். நாங்கள் சந்தேகப்பட்டது சரியா? அமைச்சரோட கூட திரிகிற ஆள் அவர்தான். அவர் பெயரில் ரூம் போட்டிருக்கிறார் என்று சொல்ல, விடாமல் கதவு தட்டவும் கண்கள் சிவந்து தலை கலைந்து நழுவிய கைலியை கையில் பிடித்தபடி வெற்று மார்புடன் கதவை திறந்து வந்தது சாட்சாத் அமைச்சரின் மச்சான் பொன்வேல்தான். போலீஸை கண்டதும் மனுஷன் பயந்து போனார். என்ன பொன்வேல், இப்படி வந்து தங்கியிருக்கீங்க? கூட இருக்கிறது யாரு என்றதும், அவ ஒரு பழைய நடிகை. போலீஸும் பத்திரிகையாளர்களும் அறைக்குள் சென்று பாத்ரூம் வரை தேடி பார்த்தார்கள். யாரையும் காணோம் என்றதும் புஸ்ஸென்று போனது. வேறு வழியின்றி பொன்வேலை இனி ஒரு முறை இப்படி வந்து தங்கக்கூடாது என்று வான் பண்ணிவிட்டு போலீஸார் போக பத்திரிகை ஆட்கள் சுற்றும் முற்றும் தேடினார்கள். ஹோட்டல் அமைதியாக இருந்தது. பின்பக்கம் கடல் அமைதியாக சீறிக்கொண்டு இருந்தது. அவர்களுக்கு நம்பத்தகுந்த வட்டாரத்தில் இருந்து தகவல் வந்தது. உடனே வந்துட்டோம், லேட் பண்ணலை. ஹோட்டல் மேனேஜர் ஒரு 10 நிமிடம் உள்ளே விடாமல் தர்க்கம் பண்ணினார். அவ்வளவுதான். அதற்குள் எப்படி போயிருக்க முடியும் என்று குழம்பிக் கொண்டே சென்றார்கள். அமைச்சர் வேணுகோபாலுக்கு வேண்டிய பத்திரிகையாளர் அவருக்கு ஃபோன் பண்ணி நடந்ததை சொன்னார். ஆள் எஸ்கேப் ஆகிட்டான். ஹோட்டல்காரன் தப்பிக்க வச்சிட்டான். எப்படியோ விஷயம் வெளியே போயிருச்சு. ஆனால் இப்போவும் அந்த பொண்ணோட அம்மா நம்ம கஸ்டடியில் தான் இருக்குது. வரட்டும், அடுத்து என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் என்றார். இதை ஓரளவு வேணுகோபால் எதிர்பார்த்தார். மச்சானை அறையில் விட்டுட்டு தப்பிச்சு போயிட்டான். அப்படியெல்லாம் மாட்டிக்கிற ஆள் இல்லை அவன். என்ன ஒன்று, இந்த கேஸில் மாட்டியிருந்தா மானம் மரியாதை எல்லாம் போய் அரசியலில் இருந்தே விலகி இருப்பான். ஒரு தொல்லை விட்டதுன்னு இருந்திருக்கலாம். இப்போ என்ன பண்ணுறது? அப்படி நடக்கலையே. அதுக்காக சும்மா விடாதீங்க, அவனை க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க என்று தன் ஆட்களுக்கு கட்டளையிட்டான். அந்த அதிகாலை நேரத்தில் பெருமாளின் ஃபோன் அடிக்க எடுத்தான். டேய், என்னடா
பொய்யா சொன்னேன்? நாங்களும் பத்திரிக்கையும் போலீஸாரும் போய் செக் பண்ணினோம். அவரை அந்த ஹனிமூன் ஷூட்டில் காணோம். அந்த பொண்ணையும் காணோம். காலையில் அந்த அம்மாவை ஹோட்டலில் கொண்டு போய் விட்டுரு. என் மக எங்கேன்னு அந்த டைரக்டர்கிட்ட கேட்க சொல்லு. சப்போர்ட்டுக்கு நம்ம ஆட்களை கூட்டிக்க. அமைச்சர் தப்பிச்சிட்டான். அந்த பொண்ணை விடக்கூடாது. இனி அமைச்சர் மாட்ட மாட்டான். ஆனாலும் அந்த பொண்ணு என்ன ஆனால்னு நமக்கு தெரியணும். பொன்வண்ணனின் கஸ்டடியில் இருக்காளான்னு நமக்கு முதலில் தெரியணும். அவள் அம்மாவை விட்டுடாத, தொடர்ந்து டச்சப்பில் இரு என்றார்கள் அமைச்சர் வேணுகோபாலின் ஆட்கள். அடைச்ச, எவ்வளவு அருமையான ஒரு வாய்ப்பு! அந்த அமைச்சர் மட்டும் வசமாக மாட்டியிருந்தா வேணுகோபால் கிட்ட ஒரு பெரும் பணம் வாங்கி இருக்கலாம். வேறு ஏதாவது கேட்டும் வாங்கியிருக்கலாம். அவருடைய நெடுநாளைய எதிரியை தீர்த்து கட்டிய, அதாவது அரசியலில் இருந்து ஓட ஓட விரட்டிய சந்தோஷத்தில் கண்டிப்பாக மனுஷன் நிறைய செஞ்சிருப்பார். நானும் பல ஆதாயங்களை அவரிடம் கேட்டு வாங்கியிருப்பேன். எல்லாம் கெட்டு போச்சே. திருவிளையாடல் தருமி 1000 பொற்காசுகள் போச்சே போச்சே என்று புலம்பிய மாதிரி பெருமாள் புலம்பினான். பிறகு மேனகா அம்மாவை எழுப்பி, கிளம்பு சீக்கிரம், ஹோட்டலுக்கு போகலாம் என்றான் கடுப்பாக. பிறகு இருவரும் கிளம்பி ஹோட்டலுக்கு வந்தார்கள். வரும்போதே அவளுக்கு ஸ்க்ரூ போட்டான் பெருமாள். இதோ பாரு, உன் பொண்ணு ரொம்ப அழகு. சினிமாக்காரங்களை நம்பி உன் பொண்ணை அவனுங்க கிட்ட விடாத. பொண்ணை ஆளுக்காளு கை வச்சு சீரழிச்சு போடுவானுங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சினிமாக்காரன்கிட்ட எதுவாக இருந்தாலும் நான் என் பொண்ணோட தான் இருப்பேன்னு போனதும் அவனுங்க கிட்ட போய் கேளு, சரியா? நான் உன் அறைக்கு பக்கத்தில் தான் தங்கி இருப்பேன். உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா சரி, இல்லை அவனுங்க மேலே சந்தேகம் வந்தாலும் சரி, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, நான் வந்துடுறேன் என்று தன் ஃபோன் நம்பரை கொடுத்து விட்டு அவனோட ஃபோன் நம்பரையும் வாங்கி கொண்டான். என்ன சார் நீ பயமுறுத்துற? நான் நேற்று காலையில் என் பொண்ணு அவங்க கூட்டி போகும்போது பார்த்தது. அப்புறம் நான் பார்க்கவே இல்லை. நீ வேற இப்படி பயமுறுத்துற? எனக்கு பக்குன்னு இருக்குது. என் பொண்ணை எவன் கண்ணும் படாமல் பொத்தி பொத்தி வளர்த்தேன். அவள் அப்பாவோட அழகுக்கு ஆசைப்பட்டு அவளை பெற்றுக்கிட்டேன். அவள் எங்கள் 2 பேரோட சாயலும் கலந்து இருப்பா. சினிமாவில் நடித்தா என் மகளும் பெரிய நடிகை ஆகிடுவான்னு ஆசைப்பட்டு தான் அவனுங்க கூட அனுப்பினேன். நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு பயந்து வருது என்றாள். உண்மையிலேயே இப்போ அவளுக்கு பயம்தான். போனதும் போய் கேட்கணும். அந்த டைரக்டர் எங்கே இருக்கார் என்று தெரியலையே என்றாள். என்னது, அது கூடவா தெரியாது என்று பெருமாள் திட்ட, அவங்க ஏதோ விஐபி அறையில் இருக்கிறதா சொன்னானுங்க என்றாள். ஃபோன் நம்பர் வாங்கினியா? எங்களை கூட்டி வந்தானே அசிஸ்டண்ட், அவனுடைய ஃபோன் நம்பர் தான் இருக்குது என்றாள். சரி, அதையாவது வாங்கினியே என்றான். இந்த தொழிலில் இருந்தும் சாமர்த்தியம் இல்லையே இவகிட்ட. அதனால தான் இவ பொண்ணை ஈஸியாக பிரித்து கூட்டி போயிட்டானுங்க என்று நினைத்தான்.